இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலே நல்லா போயிருக்கும் ஐயா, எதுக்கே அவசரப்பட்டு ஓட்டிட்டுல விட்டீங்க அப்படிதான் தோணுச்சு இந்த படம் பார்க்கக்குள்ள. மாமியா மருமக சண்டை தெரியும், இது என்னடா புதுசா மாமியா மருமக சண்டை. ஸோ அது என்ன படம், என்ன கதை, என்ன ஓடிடி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஹீரோ துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, தான் அம்மா கையில் கிடைக்கிற தோசையை ரொம்ப மிஸ் பண்ணுறாப்புல. ஸோ அதனால அங்கே சாக்குமுக்க சொல்லி ஊரை பார்க்க ஒடியாந்துடுறாரு. ஸோ இதுக்கு பிறகு அவரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் சரிபட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடறாப்புல. ஆனால் பையனும் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிற மனுஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண கையோடையே பார்த்தீங்கன்னா பொண்ணு ஓடி போயிடுது அவங்க அம்மா வீட்டை பார்க்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டால், உங்கள் ட்ரெடிஷனுக்காக என் அம்மா அப்பா விட்டுட்டு உன் வீட்டுக்கு வர முடியாது, நீ வேணா வீட்டோட மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லும். ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் தான் லவ் பண்ண பொண்ணுக்காக வீட்டோட மாப்பிள்ளையா போறாரு. ஸோ அதுக்கு பிறகு மாமியார் வீட்டுக்கு உபசரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் மிச்ச கதையை. படமா பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முதல்வன் சீக்வன்ஸ் வரும், அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இங்கிட்டா அங்கிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் முட்டு கொடுக்க ட்ரை பண்ணது அப்பட்டமாவே தெரியும் இந்த படத்தில். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து, மற்றபடி படத்தில் ஆக்ட் பண்ண இளனா இருக்கட்டும், சாமியா இருக்கட்டும், ராதிகா மேம்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அவங்க ஆக்டிங்ல எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவனோட பாடல்கள் இந்த படத்தில் பெருசாக மனசில் ஒட்டலைனாலும் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, அருமையாக பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தை ரொமான்டிக் காமெடி விரும்பிகள், புதுசாக கல்யாணமாக போகிறாங்க, ஆல்ரெடி புதுசாக கல்யாணமானவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஸோ இந்த படத்தோட பேர் பியார் பிரேம கல்யாணம். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, போய் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்